everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம பாப்புலர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மூமெண்ட் சாப்டரில் தேர்ட் வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோவோட இந்த சாப்டர் வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் குரூப்ஸ்னால் என்ன, அப்புறம் மூமெண்ட்ஸ்னால் என்ன. ஓகேங்களா, இது வந்து மக்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்ப்போம். ஓகேங்களா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ப்ரெஷர் குரூப்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே, இப்போ நம்ம பொலிட்டிக்கல் இதில் பார்த்தோம்னா அப்போசிஷன் பார்ட்டி எப்படி இருக்கும், அதாவது எதிர்க்கட்சி எப்படி இருக்குமோ அதோட ஃபங்க்ஷன் தான் இந்த ப்ரெஷர் குரூப்ஸோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அதாவது எதிர்க்கட்சி அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி, ஆனால் ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. ஓகேங்களா, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனம் மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு இந்த ப்ரெஷர் குரூப்ஸ். ஆனால் வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு பார்க்கல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது வந்து ஒரு அரசியல் கட்சி தான் வந்துட்டு எதிர்கட்சியாக இருக்கும். ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். கவர்மெண்ட் பண்ணுற ஏதாவது பாலிசிஸ் கொண்டு வந்தாலோ, கவர்மெண்ட் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாலோ, இதை வந்து அப்போஸ் பண்ணுறதோ, இல்லைனா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறது, மக்களோட வாய்ஸ் வந்துட்டு இவங்க கொண்டு வர்றது தான் வந்துட்டு இவங்களோட மெயினான வேலை. ஓகேங்களா, ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸு கவர்மெண்ட் பாலிசிஸ், அதாவது கவர்மெண்ட் என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வருதோ அந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாத்துலேயும் வந்து இவங்க தலையிடுவாங்க. ஓகேங்களா, இவங்க தலையிட்டு சப்போஸ் அது வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை வந்து யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. சப்போஸ் வந்துட்டு மக்களுக்கு அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு அதை வந்து சப்போர்ட் பண்ணாமல் அதை வந்து அப்போஸ் பண்ணுச்சுன்னா அதை வந்து எதிர்த்து நின்று போராடுவாங்க. ஓகேங்களா, இவங்க வந்துட்டு டைரெக்டாக வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பவரும் வந்துட்டு கையில் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது அரசியல் பவர் மாதிரி, அதாவது பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அரசியலில் வந்துட்டு இவங்க ஈடுபட மாட்டாங்க. ஆனால் அரசியலில் ஈடுபடாமல் மக்களுக்கு தேவையானதை வந்து இவங்க வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து சாதாரண மக்கள் தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு சாமானிய மனுஷன் தான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா, அவங்க யாருன்னா காமன் ஆக்குபேஷன், அதாவது சாதாரண வேலை பார்க்குறவங்க தான். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா காமனான இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஒப்பீனியன், ஆஸ்பிரேஷன், இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவங்க வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, அப்போஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சர்டன் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் வந்துட்டு போராடுவாங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராடுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா மூமெண்ட்ஸ். ஓகேங்களா, மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கிரைப் தி கலெக்டிவ் ஆக்ஷன், அதாவது டோட்டலாக எப்படி சொல்கிறதுனா மூமெண்ட் அப்படின்னா வந்துட்டு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது என்னென்னா நர்மதா ரிவரில் வந்துட்டு ஒரு டேம் வந்துட்டு கட்டுறாங்க. ஓகேங்களா, நர்மதா ரிவரில் வந்துட்டு டேம் கட்டுறது வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. என்னென்னா இப்போ ஒரு இடத்துல டேம் கட்டுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாம் வேறு இடத்துக்கு போக சொல்லிடுவாங்க. வேறு இடத்துக்கு போக சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க, நாங்கள் உங்களுக்கு அங்கே வீடு கட்டித்தரோம், உங்களை அங்கே செட்டில்டாக பார்த்துக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணும். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல அப்படிங்கல மக்கள் வந்து எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த நர்மதா பச்சாவ் ஆந்தோலன். ஓகேங்களா, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி அதாவது போராட்டங்கள், இந்த மாதிரி ரேலிஸ், இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு மூமெண்ட். ஓகேங்களா, அதாவது என்னென்னா மூமெண்ட் ஃபார் தி ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது கவர்மெண்ட்டில் என்ன நடந்தாலும் அதோட இன்ஃபர்மேஷன் ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு வந்துட்டு கிடைக்கணும். அப்புறம் ஆன்டி லிக்கர் மூமெண்ட், அதாவது இந்த மதுபானம், அதாவது இந்த சரக்கு, இது எல்லாத்துக்கும் எதிர்த்து போராடுறது. அப்புறம் விமென்ஸ் மூமெண்ட், விமென்க்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய ப்ரிவிலேஜஸ்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராடுறது. அடுத்தது என்விரான்மெண்டல் மூமெண்ட், நம்மளோட சுற்றுச்சூழல் வந்துட்டு நம்ம பக்காவாக பார்த்துக்கிறணும், நல்லபடியாக வச்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏர்லையும் நம்மளோட சுற்றி இருக்கிற இடத்துலையும் வந்து கார்பன் வந்து குறைக்கணும். ஓகேங்களா, ஏன்னா கார்பன் தான் இட் லீட்ஸ் டு குளோபல் வார்மிங். ஓகேங்களா, ஏன்னா அது வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸில். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுக்காண்டி நிறையா மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு மூமெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்துட்டு இந்த மூமெண்ட்ஸ் வந்துட்டு அதே மாதிரி தான், அதாவது என்னென்னா அந்த இது மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ் மாதிரி தான் வந்து மூமெண்ட்ஸும் என்னென்னா
பாலிட்டிக்ஸ் வந்துட்டு இன்வால்வ் பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆவாங்க. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆவாங்க. ஆனால் வந்துட்டு டைரெக்டாக வந்து எலெக்ஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாமல், ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா வந்துட்டு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க, சில நேரம் தோற்று போவாங்க. இந்த மாதிரி எலெக்ஷனில் நின்று மக்களோட ஆதரவை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்கள்ல. ஆனால் வந்துட்டு இந்த மூமெண்ட் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிட்டிக்ஸில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு எலெக்ஷனு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல். ஓகேங்களா. இந்த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ லூஸ் ஆர்கனைசேஷன். அதாவது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ரொம்பவே லூஸாக விடுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த மூமெண்ட். ஓகேங்களா. இதில் வந்துட்டு டெசிஷன்ஸ், இதில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இன்ஃபார்மல் அண்ட் ஃப்ளெக்சிபிள். இன்ஃபார்மல் எப்படின்னு பார்த்தோம்னாலே, இது இப்போ ஃபார்மல் அப்படின்னா எதாக இருந்தாலும் ஒரு ரிட்டன் இது இருக்கும், ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா. எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருந்தாலும் ஒரு ரிட்டன் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபார்மல். ஓகேங்களா. இன்ஃபார்மல் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு கொண்டு வர்றது, அவங்க இஷ்டத்துக்கு எது வேணால் பண்ணுறது தான் இன்ஃபார்மல். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ளெக்சிபிள். இவங்க நினச்ச மூப்புக்கு அதை வந்து மாற்றிக்கிடலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா சொசைட்டல் குரூப்ஸ்க்கும் இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா. இந்த மூமெண்ட்டில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில இதில் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல. இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்னா அதில் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மெம்பர்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மூமெண்ட் ஆர்கனைசேஷனில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஸ்பான்டேனியஸ் பார்ட்டிசிபேஷன் தான். அதாவது யார் விருப்பப்படுறாங்களோ, யார் ஒரு ஸ்கீமை அப்போஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இவங்க தான் ஜாயின் பண்ணணும், இவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்பில் இருக்கிறவங்க தான் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. யார் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு இதில் அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் குரூப் அந்த மூமெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் குரூப் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. ஓகேங்களா. அதாவதுன்னா ஒரு சில விஷயத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. அதாவது எந்த ஒரு மேட்டரில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, எந்த விஷயம் மக்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க, சப்போஸ் மக்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க குரூப்புக்குள்ளேயே வந்துட்டு அந்த விஷயம் அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஸாக இருப்பாங்கள்ல, அந்த மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் குரூப்பா, இல்லை வந்து டோட்டலாக நம்மளோட சொசைட்டிக்கு எல்லா மக்களுக்கும் நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இன்ட்ரெஸ்ட் குரூப்பா, இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி வந்து இன்ட்ரெஸ்ட் குரூப்பை ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னென்னா செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட் குரூப்பு, அப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் குரூப். ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் குரூப் அப்படின்னா என்னென்னா ப்ரொமோட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் தி பர்டிகுலர் செக்ஷன் ஆர் குரூப் ஆஃப் சொசைட்டி. அதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி இல்லைனா வந்துட்டு குரூப் ஆஃப் சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுறவங்க தான் வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ். இவங்க யாராக இருப்பாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸில் மெயினாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரேட் யூனியன்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் பாடிஸ் அப்படின்னு பார்க்கல லாயர்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸு, இவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் பாடிஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸு 2 டைப் அப்படின்னு சொன்னேன்னா செக்ஷனல், பப்ளிக். ஓகேங்களா. இப்போ செக்ஷனலில் வந்துட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் குரூப், செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட் குரூப்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெப்ரசன்ட் தி செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி. அதாவது ஒரு சில சொசைட்டி, ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும்தான் வந்துட்டு இந்த செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. அதாவது இப்போ ஒரு சொசைட்டி இருக்குன்னா அதில் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது வந்து முக்கியமாக யார் சப்போர்ட் பண்ணுதுன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்பில் மெம்பராக இருக்காங்கல்ல, அந்த மெம்பராக இருக்கிறவங்க வேறு ஆக்குபேஷன்ஸில் இருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஆக்குபேஷன்ஸில் அந்த வேலையில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மெம்பர்ஸ்க்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது, அந்த மெம்பர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்ஹோல்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட் குரூப். ஓகேங்களா. இந்த செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் மேஜராக வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸு, பிஸ்னஸ் பர்சன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட் குரூப்பை சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா.
அடுத்து ப்ரொமோஷனல் ஆர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் குரூப். ஓகேங்களா, ப்ரொமோஷனல் ஆர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் குரூப் அப்படின்னா என்னென்னா கலெக்டிவ் குட். அதாவது ஒரு சொசைட்டிக்கு ஒரு பப்ளிக் பிளேஸில் பப்ளிக்கில் வந்துட்டு மொத்தமாக இப்போ ஒரு சொசைட்டி இருக்காங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம், இல்லைனா இந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இல்லாமல் மொத்தமாக ஒரு சொசைட்டியில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் மக்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு பாலிசி வந்துச்சுன்னா அந்த பாலிசி வந்து எல்லாருக்குமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்குதான்னு நாங்கள் பார்த்துப்போம். இதுதான் வந்துட்டு இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ். ஓகேங்களா, அதாவது அவங்க மெம்பர் மட்டும் இல்லாமல் மித்தவங்களை, அதாவது அந்த மூமெண்ட்டில் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் தனியாக வெளியில் இருக்கிறவங்களையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வந்து முக்கியமாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு இருக்குது, என்னென்னா BAMCEF, பேக்வேர்ட் அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி எம்ப்ளாயி ஃபெடரேஷன். ஓகேங்களா, இந்த ஃபெடரேஷன் வந்துட்டு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன், இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் குரூப்போட ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இது வந்துட்டு மேடப் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா, இந்த ஆர்கனைசேஷனில் வந்துட்டு மேக்ஸிமம் யார் இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் சேலரிஸ்லாம் வாங்குவாங்கள்ல, VAO, அப்புறம் IAS, IPS, இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் தான் வந்துட்டு இங்கே இருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த BAMCEFல. ஓகேங்களா, இவங்க என்னென்னா டிஸ்கிரிமினேஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு போராடுறவங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன அப்படின்னா மூமெண்ட் குரூப்ஸ். ஓகேங்களா, மூமெண்ட் குரூப்ஸ் மொத்தம் வந்து 2 டைப். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னென்னா இஷ்யூ ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்ஸு, அடுத்து ஜென்ரிக் ஆர் ஜென்ரல் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா, இஷ்யூ ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்ஸ்னால் என்னென்னா சிங்கிள் அப்ஜெக்ட், அதாவது கிளியராக வந்துட்டு கீழே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இஷ்யூ ஸ்பெசிஃபிக், ஜென்ரல் மூமெண்ட் குரூப்பு 2 டைப்பு, ஒன்று இஷ்யூ ஸ்பெசிஃபிக்கு, அடுத்தது வந்து ஜென்ரல் மூமெண்ட். ஓகேங்களா, நர்மதா பச்சோ ஆந்தோலன் அப்படிங்கிற ஒரு இது சொன்னேன்ல, அதாவது என்னென்னா அந்த சர்தார் சரோவர் டேம், அந்த டேம் பேர் வந்துட்டு என்னென்னா சர்தார் சரோவர் டேம். ஓகேங்களா, இந்த சர்தார் சரோவர் டேம் வந்து நர்மதா ரிவரில் கட்டுறதுனால அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியல் பாதிக்கப்படுது. ஸோ இதனால் வந்துட்டு மூமெண்ட்ஸு ப்ரொட்டஸ்ட்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இஷ்யூ ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு சர்டைன் இஷ்யூவை மட்டும் எடுத்து அதுக்காண்டி வந்துட்டு போராடுறது தான் வந்துட்டு இஷ்யூ ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு கிளியரான லீடர்ஷிப் இருக்கும். அப்புறம் என்னென்னா ஓகே இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் இந்த மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா, மட்டும் இல்லாமல் இந்த மூமெண்ட்டோட டியூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டான பீரியட் தான். ஓகேங்களா, ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வச்சுட்டு அதை வச்சு நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால, அதை வச்சு ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகிறதுனால இவங்க வந்துட்டு டைமும் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து கிளியரான லீடர்ஷிப்பு, பிளானிங்கு எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்கும் எங்கே இந்த இஷ்யூ ஸ்பெசிஃபிக்கில். ஓகேங்களா, அடுத்தது ஜென்ரல் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக மொத்தமாக எப்படி சொல்கிறது, ப்ராட் கோல். அதாவது இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியில் இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ கிளம்புச்சுன்னா அந்த இஷ்யூவை ப்ராடாக பார்த்து அதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணணும். இப்போ வந்து விமன்காண்டி நம்ம போராடணும்னா விமன் எஜுகேஷனுக்காண்டி போராடணும். ஓகேங்களா, அவங்களோட ஈக்குவாலிட்டி, அப்புறம் வந்துட்டு அவங்களோட வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது, அவங்க சொசைட்டியில் மரியாதை கிடைக்கிறது. ஓகேங்களா, அவங்கள நிறையா ஃபீல்ட்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய சேலரி கொடுக்காம வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸு, இந்த மாதிரி இப்போ விமன் எடுத்துட்டோம்னாலே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ வச்சு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. விமன்ஸ் மூமெண்ட் அப்படின்னா விமனுக்கு என்னென்ன விஷயத்தில் பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் வந்து ப்ராடாக பார்த்து இது பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த ஜென்ரல் மூமெண்ட்டோட டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி இந்த டைமில் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட விமன் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆனது இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னும் எவ்வளோ நாள் போகும், இன்னும் எத்தனை வருஷங்கள் போகும் அப்படிங்கிறது கூட தெரியல. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைம் ஸ்பேனே இல்லாத ஒரு சில மூமெண்ட்ஸ், ஒரு கிளியரான பிளானிங் இல்லாத ஒரு மூமெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஜென்ரல் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா, இதோட எக்ஸாம்பிள்லாம் என்னென்னா என்விரான்மெண்டல் மூமெண்ட், நம்மளோட சுற்றுச்சூழலை வந்து பராமரிக்கிறது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் மூமெண்ட். அடுத்து விமென்ஸ் மூமெண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஜென்ரல் மூமெண்ட்டில் வரும். ஓகேங்களா,
அப்புறம் வந்துட்டு என்னன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆர்கனைசேஷனுக்கே வந்துட்டு ஒரு ஹெட் இருக்கணும்ல. அதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்கே ஒரு ஹெட்டா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும்ல. அதுதான் சொல்றேன். என்னன்னா, நேஷனல் அலையன்ஸ் ஃபார் பீப்பிள்ஸ் மூவ்மெண்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்தியால என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இருக்கோ, இந்தியால என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இருக்கோ, எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே வந்துட்டு ஹெட்டு என்ன அப்படின்னா, இந்த நேஷனல் அலையன்ஸ் ஃபார் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு என்னென்னா, கோஆர்டினேட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. என்னென்னா, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நடக்குதோ இது எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது என்ன அப்படின்னா, இந்த நேஷ்னல் அலையன்ஸ் ஃபார் பீப்புள்ஸ் மூமெண்ட். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த மாதிரி மூமெண்ட்லாம் கிரியேட் பண்ணும். ஆனால் அந்த ஆர்கனைசேஷனுக்கே பெரிய தலை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய தலை தான் என்னென்னா நேஷ்னல் அலையன்ஸ் ஃபார் தி பீப்புள்ஸ் மூமெண்ட். ஓகேங்களா? ஆர்கனைசேஷனோட பெரிய தலை, ஆர்கனைசேஷனுக்கே ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி பொலிட்டிக்ஸ். அதாவது இந்த மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸு, அதாவது ப்ரெஷர் குரூப்ஸ்னால் என்னென்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது பாலிசிஸ் வந்து அப்போஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டை வந்து ப்ரெஷர் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டை ரூலிங் பார்ட்டியை ப்ரெஷர் பண்ணுறவங்க, நீங்கள் எங்களுக்கு இதை பண்ணித்தாங்க அதை பண்ணித்தாங்க அப்படின்னு நைன்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் வந்துட்டு பாலிட்டிக்ஸில் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு பப்ளிக்கோட சப்போர்ட் வந்துட்டு இந்த ப்ரெஷர் குரூப்புக்கு இருக்கும். ஓகேங்களா? அது இவங்க என்னென்னா சிம்பத்தி வந்துட்டு கிரியேட் பண்ண பார்ப்பாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு இடையில ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி மக்களோட சப்போர்ட் வந்து வாங்க பார்ப்பாங்க. யார்? நம்மளோட ப்ரெஷர் குரூப்ஸ். ஏன்னா வந்து இவங்க போராடுறது வந்துட்டு மெயினாக அவங்க என்ன சொல்லி போராடுறாங்கன்னா, நாங்கள் மக்களுக்காண்டி தான் போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போராடுறாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு அதுக்கு பின்னாடியும் வந்துட்டு இவங்களுக்கும் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இருந்தாலும் மக்களுக்காண்டி இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால மக்கள் வந்துட்டு இவங்க மேலே வந்து ஒரு சிம்பத்தி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேம்பெயின்ஸ், ஆர்கனைசேஷனல் மீட்டிங்ஸ், ஃபைலிங் பெட்டிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்துட்டு இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெஷர் குரூப்ஸ். சும்மா வந்துட்டு எதையாவது எதிர்த்து பேசுகிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸில் மெம்பர்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ மீடியாவில் வந்துட்டு ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ஸ்ட்ரைக்ஸு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுச்சுன்னா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? Some person from pressure groups or movement may participate in the official bodies and committees that offer advice to the government. ஓகேங்களா? சில அஃபீஷியல் பாடிஸ் எல்லாம் இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்தியா என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகேங்களா? இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா அது வந்து யாரோட பேச்சு கேட்கணும்? பீப்புளோட பேச்சு கேட்கணும். அப்போ பீப்புள் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆக முடியலன்னா அந்த பீப்புளுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பீப்புளுக்கு ஹெட்டு அந்த மாதிரி இருப்பாங்கள்ல. ஸோ இவங்க தான் வந்து டைரெக்டாக போயிட்டு அந்த கவர்மெண்ட்டை போயிட்டு மக்களோட கஷ்டங்கள், அவங்களோட நிறை குறைகள் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, சில ப்ரெஷர் குரூப்ஸில் இருக்க மெம்பர்ஸ் வந்துட்டு டைரெக்டாக கவர்மெண்ட் போய் அட்வைஸ் பண்ணி அவங்களோட டெசிஷன் மேக்கிங்லேயே வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து ஒரு கட்சியை அதாவது ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடுறது அப்படின்னா கண்டிப்பாக யார் போராடுவா? எதிர்கட்சிக்காரன் தான் ஆளுங்கட்சியை எதிர்ப்பான். ஓகேங்களா? ஸோ எதிர்கட்சிக்காரன் தான் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து கிரியேட் பண்ணி விட்டோம். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா தமிழ்நாடோட அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நிறையா புரளிகள் கிளப்பி விட்டு இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெஷர் குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டு பொலிட்டிக்கலாக வந்துட்டு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் மக்கள் தான் வந்துட்டு உங்களை குற்றம் சொல்கிறாங்க, அதாவது
இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் கட்சியோ எதுவோ இல்லை, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா உரிமைகளும் இருக்குது கவர்மெண்ட்டை வந்துட்டு எதிர்த்து பேசுகிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த எதிர்க்கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்னே இந்த மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணி விட்டு அவங்கள விட்டு பேச விடுவாங்க, ஓகேங்களா. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் க்ரோ அவுட் ஆஃப் மூமெண்ட்ஸ். அதாவது என்னென்னா சில சமயம் என்ன ஆகும்னா இந்த மூமெண்ட்ஸ் அதாவது சில நேரம் என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இந்த மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுது, ஓகேங்களா. சில நேரம் இந்த மூமெண்ட் கிரியேட் ஆகிறதுனால பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரியேட் ஆகும், ஓகேங்களா. அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் மூமெண்ட் அப்படிங்கிற ஒன்றே க்ரியேட் ஆகுது. அதாவது இந்த ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி போராட்டம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிறதுனால பொலிட்டிக்கல் பார்ட்டியே க்ரியேட் ஆகுது, ஓகேங்களா. அஸ்ஸாம் மூமெண்ட்டு லெட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஃபாரினர்ஸ். அதாவது அஸ்ஸாமில் வந்துட்டு ஒரு மூமெண்ட் வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா. யார் இது பண்ணாங்கன்னா யங் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மூமெண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அகேன்ஸ்டானா ஃபாரினர்ஸ்க்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக, ஓகேங்களா. ஸோ இந்த மூமெண்ட் வந்துட்டு கண்டக்ட் ஆகி அது வளர வளர என்ன ஆகுதுன்னா ஒரு அரசியல் கட்சியாகவே அந்த மூமெண்ட் வந்து மாறுது. அந்த அரசியல் கட்சி பேர் என்னென்னா ஆசோன் கனா பரிஷத், ஓகேங்களா. கனா பரிஷத் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுது, ஓகேங்களா. தமிழ்நாட்டிலையுமே டிஎம்கே ஏடிஎம்கே இருக்காங்கள்ல, இவங்க எல்லாருமே வந்து 1930s 1940s வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டாக தான் இருந்தாங்க. அதாவது ரீஃபர்மேஷன் மூமெண்ட், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்காண்டி ஏதோ ஒரு வந்துட்டு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்துட்டு அதாவது சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நடந்த மூமெண்ட்லேருந்து எமர்ஜ் ஆன பார்ட்டிஸ் தான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கேலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன சொல்லலாம்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ப்ரெஷர் குரூப்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு 2 பேரும் வந்து எதிர தான் வந்துட்டு போராடிப்பாங்க. அதாவது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருக்கிற மாதிரி ஆளுங்கட்சியும் இந்த ப்ரெஷர் குரூப்ஸும், அதாவது ப்ரெஷர் குரூப்ஸுக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சாப்டரை வந்து முடிக்கிறாங்க, ஓகேங்களா. இதோட இந்த சாப்டரும் முடியுது. நம்மளோட சிவிக்ஸ் போர்ஷன் எல்லாமே வந்து நம்ம சேனல் வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் போய் பார்க்கலன்னா எல்லா வீடியோவும் இருக்குது, போய் பார்த்துருங்க, ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.